தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுங்க கட்டணம் வசூல் செய்வதை கண்டித்து 3 மணி நேரத்திற்கு மேல் போராட்டம் தொடர்ந்து வருகிறது. சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு 3 மணி நேரத்திற்கும் மேல் நீட்டிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வருகிறது. சுங்க கட்டணம் வசூல் செய்ய உயர்நீதிமன்ற கிளை நேற்று இடைக்கால தடை விதித்திருந்த நிலையில் தற்போது சுங்க கட்டணம் வசூலிக்கப்பட்டு வரும் நிலையில் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்று வருகிறது. முறையான சாலைகள், மரங்களை பராமரிக்கும் வரை சுங்க கட்டணம் வசூலிக்க உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்திருந்தது. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக தூத்துக்குடியில் இருந்து செய்தியாளர் முத்துமோகன் இணைப்பில் இணைகிறார். முத்துமோகன், சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு லாரி ஓட்டுநர்கள், உரிமையாளர்கள் 3 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இது குறித்த முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் மோனிகா. தூத்துக்குடி அருகே உள்ள புதுப்பாண்டியாபுரம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் வசூலிக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை தடை விதித்துள்ள நிலையில் அந்த தடையை உடனடியாக அமல்படுத்தி சுங்க கட்டணத்தை வசூலிக்க கூடாது என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த சுமார் 4 மணி நேரமாக சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு லாரி உரிமையாளர்கள் மற்றும் லாரி டிரைவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலை சுமார் 135 கிலோமீட்டர் உள்ளது. இந்த பகுதியில் எளியார்பட்டி மற்றும் புதுப்பாண்டியாபுரம் ஆகிய 2 பகுதிகளில் கடந்த 2011ஆம் ஆண்டு முதல் சுங்கச்சாவடி செயல்பட்டு வருகிறது. இந்த சுங்கச்சாவடி நிறுவனம் ஆண்டுதோறும் பலமுறை கட்டணங்களை உயர்த்தி கட்டண கொள்ளை அடித்து வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு எழுந்து லாரி உரிமையாளர்கள் தொடர்ந்து இந்த சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்க வேண்டுமென போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சுங்கச்சாவடியில் சாலையின் இருபுறமும் 2 மரக்கன்றுகள் நட வேண்டும், சாலை நடுவே செடிகள் அமைக்க வேண்டும் என்ற விதிகளை மீறி சுங்கச்சாவடி நிறுவனம் இதுவரை இதை செயல்படுத்தவில்லை. மேலும் தூத்துக்குடி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் பல்வேறு பகுதியில் சாலைகள் குண்டு குழிமையாக பராமரிப்பு இல்லாததால் தொடர் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தூத்துக்குடியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரணை செய்த மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தூத்துக்குடி புதுப்பாண்டியாபுரம் மற்றும் மதுரை எளியார்பட்டி ஆகிய 2 சுங்கச்சாவடிகளும் கட்டணம் வசூலிக்க நேற்று தடை உத்தரவு பிறப்பித்தனர். இதைத் தொடர்ந்து சுங்கச்சாவடிகளில் கட்டணம் வசூலிக்க கூடாது என்ற நிலையில் நேற்று உத்தரவு வந்த நிலையிலும் தொடர்ந்து சுங்க கட்டணம் வசூலிக்கும் பணியில் சுங்கச்சாவடிகள் ஈடுபட்டு வருகின்றனர். இதைத் தொடர்ந்து இன்று காலை 8 மணி முதல் சுங்கச்சாவடியை தூத்துக்குடி லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மற்றும் லாரி டிரைவர்கள் அந்த பொதுநல வழக்கு தொடர்ந்த மனுதாரர், வழக்கறிஞர் ஆகியோர் முற்றுகையிட்டு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். லாரிகளை சுங்கச்சாவடி முன்பு நிறுத்தி லாரி உரிமையாளர்கள் தொடர்ந்து 4 மணி நேரமாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டும் வரும் லாரி உரிமையாளருடன் சுங்கச்சாவடி நிறுவனத்தினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். தங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு மற்றும் காப்பி ஆகியவை நகல் எதுவும் கிடைக்கவில்லை. அது கிடைத்த பின்பே தாங்கள் இந்த உத்தரவை அமல்படுத்துவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவு பல்வேறு பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள் மூலம் வெளிவந்துள்ளது. எனவே உத்தரவை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது காவல்துறையினர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதற்கு பின்னரே அவர்கள் போராட்டத்தை கைவிடுவார்களா அல்லது தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவார்களா என்பது தெரியும். மோனிகா. முத்துமோகன், தகவல்களுக்கு நன்றி.